ரொம்ப முடியலன்னா நீ போக வேண்டியதானே? எனக்காக எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? காலேஜ் என்ன எனக்கு புதுசா? நீ கிளம்ப, நான் பாத்துக்கிறேன். நிஜமாதான் சொல்றியா காவ்யா? நான் கிளம்பவா? சரி. வாங்க சார். காவ்யா இங்கதான் இருக்கீங்களா? வா குட்டி புலி, நீ என்ன இங்க? ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். குருவோட உத்தரவு. அப்படியா? உட்காருங்க. சார் வாங்க. சரி, உட்காருங்க. உட்காருங்க சார். சரி, இவங்கெல்லாம் யாரு? இவர் வந்து ஹரிகிருஷ்ணன், காந்தி நேஷன் ட்ரஸ்டோட மேனேஜர். இவரு ரெண்டு பேருமே குருவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த ஃபார்மை படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. எதுக்கு இதெல்லாம்? என்னப்பா விஷயம்? என்ன நான் உங்ககிட்ட சொல்லலையா? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல காவியா. இந்த ட்ரஸ்ட்ல இருந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. நீங்க நல்லா படிப்பீங்கல்ல, அதான் குரு இவங்க மூலமா உங்களுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதுக்காக தான் இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம். ஸ்காலர்ஷிப்பா? ஆமாம்மா, தீபக் தான் உங்க மார்க் ஷீட் எல்லாம் போட்டோ எடுத்து அனுப்புனாரு. நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கும் நாங்க ஸ்காலர்ஷிப் தருவோம். இந்தாங்க, படிச்சு பார்த்துட்டு சைன் போட்டு கொடுங்க. சரி. ஹாய். ஹாய் ஆனந்த். ஈவினிங் தானே மீட் பண்ணலாம்னு சொன்னேன், இப்போ திடீர்னு வர சொல்லிட்டேன். இல்ல, கிளாஸ் முடிஞ்சு வரும்போது காவ்யாவும் கூட வருவா. அவளை அவாய்ட் பண்ண முடியாது, அதான் முன்னாடியே வந்துட்டேன். சரி வா, வண்டியில் உட்கார் போலாம். இங்கே நிறுத்திக்கோமா. எவ்வளோமாச்சு? 200 ரூபாண்ணா. எவ்வளோமா சொன்ன? 200 ரூபாண்ணா. இந்தாம்மா. இவன் என்ன அந்த ஆனந்த் பையனோட இருக்கா? இவ எதுக்கு அவனோட போறா? ஏய் ரேவதி, ரேவதி! யோ, ஏன் ரேவதி, காவ்யா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன் என்னாச்சு, ஒரு மாதிரி சோகமா வர? இல்ல, இது வரைக்கும் காவ்யா கிட்டயும் ராணி கிட்டயும் எதுவுமே மறைச்சதில்ல. இப்போ லவ் பண்ற விஷயத்த மறைக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கா ஃபீல் பண்ற? இன்னையோட எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. ஏன் அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரோ ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கலாம், அதான் அப்படி சொன்னேன். அம்மா பார்த்து வர மாட்டா? யோ போயா. படிச்சு பார்த்துட்டீங்களாம்மா? பேனா கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க, சைன் போடுங்கம்மா. இந்தாங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு இனிமே எங்க ட்ரஸ்ட்ல இருந்து ஃபீஸ் கட்டிடுவாங்க. நாங்க கிளம்புறோமா? தேங்க்யூ சார். வரோம், தேங்க்யூ. வரமா. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
காவியா, இந்த அட்மிஷன் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் குரு நினைச்சிருந்தா என்னைக்கோ பண்ணியிருப்பாரு. எனக்கு எதுவும் பெருசு இல்ல, படிப்பு தான் முக்கியம், என்னை படிக்க வைங்கன்னு நீங்க சொல்வீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப நீங்க படிக்கிறேன்னு சொன்னதும் எப்படி எங்க குரு ஃபயரா இருக்காரு பாத்தீங்களா? யாராவது 2 பேர் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாலே எவ்வளவு ரிஸ்க் வேணா எடுப்பாரு எங்க ஆளு. நீங்க அவர் ஆளு, உங்களுக்காக இதெல்லாம் இல்ல என்ன வேணாலும் பண்ணுவாரு. அதனால அவரை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. சரி, நான் வரேன். சொல்லு ராணி. காவியா, ஒரு பிரச்சனைடி. பிரச்சனையா? என்ன என்ன ஆச்சு? நம்ம ரேவதி அந்த ஆனந்த் பையன் கூட கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்கா. ஆனந்தா? எந்த ஆனந்த சொல்ற? தாரா தம்பியா? ஆமா, அவனே தான். என்னடி சொல்ற? இப்பதான் தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போறேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு போனா, அப்புறம் எப்படி? அதுவும் அந்த ஆனந்த் கூட? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கும் எப்படி என்னன்னு புரியல. எனக்கு சவாரி பெருசா இல்ல, காலேஜ்க்கு உங்களை பார்க்கலாம் தாண்டி வந்துட்டு இருந்தேன். வர வழியில தான் ரேவதி ஆனந்தோட போறத பார்த்தேன். என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க நானும் ஃபாலோ பண்ணி போனேன். ஒரு தெருக்குள்ள கார் போச்சு. அந்த தெருக்குள்ள நானும் பின்னாடியே போய் பார்த்தேன். கார் எங்க போச்சு, எந்த வீட்டுக்குள்ள போச்சுன்னே தெரியல காவியா. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ உடனே எனக்கு லொகேஷன் அனுப்பு, இப்பவே நான் கிளம்புறேன். சரி, நான் அனுப்புறேன். நீ சீக்கிரம் கிளம்பி வா. வா ரேவதி. என்ன ஆனந்த், அப்பா அம்மா இருப்பாங்கன்னு சொன்னீங்க, யாரும் இருக்க மாதிரி தெரியலையே. எல்லாரும் எங்க போயிருக்காங்க? அது நம்ம ஈவினிங் தான் வருவோம்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம சீக்கிரமா வந்துட்டோம்ல, அதான் அவங்க இல்ல. ஓ, வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருந்திருக்கும், வெளியே போயிருப்பாங்க. இரு, நான் கால் பண்ணி வர சொல்றேன். ம்.